வணக்கம் நண்பா. நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மாரி பாட்காஸ்ட். நான் லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக நான் வந்து பாட்காஸ்டிங்கில் ரெகுலராக இருக்கேன். அங்கங்கே நான் கேப்பில் இருந்தாலுமே நான் வந்து இந்த பாட்காஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். என்னோடய இம்பாக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய லைஃப்பில் என்னோடய பாட்காஸ்ட்டோட இம்பாக்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய மாடல் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். டே பை டே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாட்காஸ்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூலாக இருந்திருக்கு. இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து நிறைய பேர்களில் வந்து நான் சந்திக்கும் போது, அதாவது என்னோடய நண்பர்களை வந்து நான் சந்திக்கும் போது நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் என்னோடய நண்பர்கள் பல பேர் என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்ட நானும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பேன். அவங்களுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கைட் பண்ணடா, நான் வந்து கண்டிப்பாக பாட்காஸ்ட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லு, எப்படி லான்ச் பண்ணணும்னு சொல்லு, எந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு வந்து நாளைக்கு உனக்கு நான் வந்து இன்னும் அகைன்ஸ்டாக வச்சு அது போட்டியே வந்து ஒரு சேனலில் ஓப்பன் பண்ண போகுதுன்னு ரொம்ப அந்த டாக் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டாக்காக இருக்கும். பட்டு அது என்னவோ தெரியல, லாஸ்ட் 1.5 இயர்ஸ்லேயுமே இது வரைக்கும் யாருமே வந்து சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணவே இல்லை. சில பேர் மச் பெட்டராக இப்போ சொல்லுவாங்க என்னென்னா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எனக்கு அந்த மாதிரி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நீ பண்ணுறது எனக்கு பிடிச்சதுக்கு நீ இவ்வளோ பண்ணு, ஒரு டைம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் ஒன்று கண்டிப்பாக ரீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு 10% தான். மீதி 90% வந்து கண்டிப்பாக நான் வந்து பாட்காஸ்ட் பண்ண போகிறேன். அதில் சில பேர் வந்து சேனல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு டைட்டில் வச்சுடுவாங்க, அந்த கவர் பிக்கெலாம் ரெடி பண்ணிவிடுவாங்க, பட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து யூடியூப்பில் அப்படி தான், யூடியூப்பில் வந்து எனக்கு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த அட்டென்ஷன் அல்லது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதெல்லாம் வந்து இந்த மீடியமை, இந்த டிஜிட்டல் மீடியமே யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் யாருமே அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் கவனிக்க முடியுது. பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் மறுக்கல. ஆனால் நான் பார்த்த விஷயங்கள் நான் சஜஸ்ட் பண்ணி அதை பண்ணணும், அது நீங்கள் பண்ணுங்கள், இந்த இதோட பொட்டென்ஷியல் அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க வந்து பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது எங்கேயோ நம்மளோட பிள்ளையோ, நாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனால இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிறது அதுக்கு ஒரு விஷயமாக பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு விஷயம் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. என்னென்னா, பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற யாருமே பாட்காஸ்ட்டை கேட்குறவங்களாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பாட்காஸ்ட்டை லிசன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து லிசனர்ஸாக இருக்காங்க, அல்லது ஒரு சில பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு டிஜிட்டலில் வந்து என்னோட நான் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சில பேர் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் அதை வச்சு நம்ம வந்து அடுத்து நம்மளோட அப்டேட்டுக்காக, தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க டிஜிட்டல் மீடியம்ஸை. ஆனால் சில பேர் வந்து ஆசை மட்டுமே படுவாங்க. நான் வந்து எனக்கு இந்த ஆசை இருக்குது, நானும் வந்து பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் பண்ணணும், நானும் வந்து சேனல் ஒன்று ரன் பண்ணணும், எனக்குன்னு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இந்த மாதிரி பேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஆசையாக மட்டும் வச்சுருப்பாங்க. அது என்ன ஆசை அப்படின்னா, நான் என்கிட்ட ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா என்னால் சம்பாதிக்க முடியும், என்கிட்ட நான் ஒரு பாட்காஸ்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும், எனக்கான ப்ரொஃபைலை காமிக்க முடியும் அப்படின்னு இது ஒரு அசட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர, மேபி அது அசட்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது அப்படி அசட்டாக இல்லை. அதனால தான் ஏனோ தவிர என்னால் வந்து இதில் வந்து நான் வந்து குவாலிட்டி கொடுக்குறதுனா இல்லையோ, கண்டென்ட் கொடுக்குறதுனா இல்லையோ, எனக்கு பிடிச்சதை என்னால் அதில் வந்து ஷேர் பண்ண முடியுது, எனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னால் கன்டினியூ பண்ண முடியுது. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். ஏன்னா இந்த வீடியோ, இந்த பாட்காஸ்ட் வந்து நான் இதை யாருக்கெல்லாம் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய நண்பர்கள் வட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நானே நிறைய பேர் கூட சேர்ந்து வந்து கம்பைண்டாக வந்து ஒரு டாக் ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க இயல்பாகவே ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எனக்கே வந்து வியப்பாக இருக்கும், என் கூட இருக்கவும் இவ்வளோ சூப்பராக பேசுவானா, வாடா பாட்காஸ்ட் பண்ணுறா, இன்னும் சில விஷயங்களில் வந்து இன்வால்வ் பண்ணடா, அடுத்தடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாடா இன்வால்வ் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன், எங்களை கூப்பிடுவேன், இன்வைட் பண்ணுவேன். ஆனால் எங்கேயோ ஆரம்பத்தில் என் முகத்துக்கு முன்னாடி காட்டக்கூடிய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்கக்கிட்ட அந்த ஆர்வம் இல்லாமையே இருக்குது. ஏன்னா இதோட ஈர்ப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கே தவிர, இதில் தக்க வச்சுக்கணுன்னா சில விஷயங்களை இங்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், சில விஷயங்களை வந்து அங்கே கற்றுக்கிட்டு ஆகணும், சில டைம் வந்து நிகழும், அதாவது காலம் அப்படிங்கிறத வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து அவங்க யாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, அதை ஃபேம் அல்லது அதில் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடியதுக்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில இடங்களில் இப்போ யூடியூப் சேனல் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இப்போ ரெவன்யூ சிஸ்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு தேவை ரெவன்யூவாக இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே தவிர, அது அவங்களோட ஆசையை வெளிப்படுத்துது அல்லது அவங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏக்கம் இருக்குது, அந்த ஏக்கத்துக்கு ஒரு மருந்தாக இது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களே தவிர,
இதை வந்து இதோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுவோம், அல்லது இதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே எங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை. நீங்களும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது டே பை டே அதில் நீங்கள் பெட்டராக அதில் நீங்கள் அது இன்கம்மாக இருக்கலாம், உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ வகையில் அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அது காலப்போக்கில் அது தீர்மானிக்கும். அது எப்படின்னா, நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படம் எடுக்கணும்னு ஆசை, அதனால் நான் வந்து முதல்ல வந்து நான் கேமராஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நானே வாங்கிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கதை எழுத போகிறேன், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை போட போகிறேன்னு இது ஒரு தவறான பிம்பமாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனை வாங்கணும், அதில் என்னோடய கதையை எழுதணும், அதை மேற்கொண்டு ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றணும். இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போது படிப்படியாக சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு போகும்போது, படிப்படியாக சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது இது ஈஸி ப்ராசஸ்ன்னு நான் சொல்ல வரல, பட் இட்ஸ் அ ப்ரோட்டோக்கால்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பேஷனேட்டான விஷயங்களை நான் கெதியை தான் மாற்ற முடியும். இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ உன்னோட பேஷனை கெதியை தான் மாற்றிட்டியான்னு கேட்டால், எனக்கு என்னோடய பேஷனை கெதியை தான் மாற்றணுங்கிறதோட ஆசை இல்லை, அந்த பேஷனாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை இல்லை. எனக்கு இது பிடிச்சதுக்கு நான் அதை கண்டினியூ பண்ணுறேன், தட்ஸ் இட். அதே போல் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கோ அண்டு அதை போய் ட்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப லாங் வச்சுருந்திங்கன்னா அந்த ஆசை வந்து ஆசையாகவே போயிடும். சில பேருக்கு அந்த ஆசை மேலே வெறுப்பு வந்துடும். சில பேர் வந்து ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க, அது என்னால் செய்ய முடியவே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்குது, அல்லது உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், வாட் எவர் ஒரு விஷயத்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்டா, அதில் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கோ ஹெட் பண்ணுங்கள், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாவோட பண்ணணும். இன்னொன்று, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட இம்பேக்ட் என்னமாக இருக்கும், நாட் ஓன்லி த பாசிட்டிவ் சைடு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாலும் இட்ஸ் அ ட்ராபேக் ஃபார் அஸ். ஒரு விஷயம் தட்ஸ் இட். உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னா கோ ஆன், டேக் இட், அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். அண்டு இது எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அதையும் நான் அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிறேன். தென் நாளைக்கு ஒரு செம எபிசோட வந்து பார்க்குறேன். அண்டு நாளைக்கு ஒரு பயங்கரமான அப்டேட் இருக்குது என்னென்மனில், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் டெய்லி நண்பனுக்கான ஒரு பயங்கரமான ஷோவும் வந்து பிளானிங்கில் இருக்குது. ஒவ்வொரு டைமும் இதே தான் பண்ணுற, ஒவ்வொரு டைமும் வந்து நீ வந்து தொடர்ந்து அப்டேட் இருக்குன்னு சொல்கிற, ஆனால் எந்த அப்டேட்டும் வர மாட்டேங்குது. அப்படி அப்டேட் வந்தாலும் அதை கண்டினியூ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு என்னோட இதில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு ஆமாம் நான் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன், சில அப்டேட்ஸே கொடுக்காமல் இருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதே அப்டேட்டாக வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து கீப் ட்ரையிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து பல இடங்கள் எனக்கு தோல்விகள் வந்துட்டு இருக்குது. நான் ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு விஷயத்தை இப்படி டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதில் எனக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா அது நான் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். டே பை டே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதில் கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய பெட்டரை நான் கொடுப்பேன். அந்த பெட்டரான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். அண்டு இது பாசிட்டிவான சைடாக, இது நெகட்டிவான சைடாக, அதாவது இந்த எபிசோடு அப்படிங்கிறதுனா ரொம்ப பேசிக்கான விஷயம். ஒரு சின்ன லைன் தான். அந்த லைன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியமாக இருக்கட்டும், நான் டிஜிட்டலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்களா இருக்கட்டும், உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களோட நோக்கம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையோட அர்த்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அந்த செயலோட நோக்கம் என்ன, அவ்வளோதான் விதி. இதை மட்டும் நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாவே மோர் தென் ஆஃப். அண்டு எல்லா நேரத்துலையும் யோசிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சில நேரங்களில் அது யோசிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தட்ஸ் இட். இவ்வளோ நேரம் இந்த ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் வந்து ஆர்ஜே நண்பனுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன். இந்த ஸ்பெஷல் பர்சனுக்கான ஸ்பெஷல் அப்டேட் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு அந்த அப்டேட் உங்கள்கிட்ட இருக்கும். அண்ட் இது ஒரு கண்டினியூ சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி அன்மேரிடில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இது ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக மட்டும். எனக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறனால. அண்டு May 6, 2023 ஒரு சூப்பரான அப்டேட் வர போகுது. டெய்லி நண்பன் ப்ளஸ் நண்பனுக்காக. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளோட பல நாள் கனவு ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, கனவான ஒரு விஷயங்களை மீண்டும் முன்னெடுக்க ஒரு நல்ல மனநிலையும் நல்ல காலமும் நம்ம கையில் இருக்குது. அதை முன்னெடுத்துகிட்டு போகக்கூடிய தன்னம்பிக்கை மட்டும் நம்மக்கிட்ட வளர்த்துக்கிட்டோம். அது இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நம்ம அதை வளர்த்துக்கிட்டோம். முன்னெடுப்போம் கண்டிப்பாக அதை நோக்கியான பயணத்தில். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்ல, தட்ஸ் இட். அதுதான் ஆர்ஜே நண்பன். அண்டு பை. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் அண்டு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துக்கிட்டே இருக்கேன்.